ஒரு நாள் ஒரு சபையில, நல்ல ஒரு பெரிய சபை, அந்த சபையில நல்ல ஒரு அருமையான கூட்டம், உபவாச கூட்டம் நடந்துச்சு. உபவாச கூட்டம் நடக்கும்போது எல்லா சகோதரிகள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, எல்லா ஆவியில நிரம்பி அந்த ஜெபத்தை பாத்தீங்கன்னா அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, அப்படியே வானத்துக்கு தூதர்களே இறங்கி வந்துவாங்க. அந்த அளவுக்கு கையை தட்டி அந்நிய பாஷை பேசி ஒரே அக்கினி அபிஷேகம் தான். இங்க இருக்க பொம்பளை ஒரு இடி இடிச்சு, அங்க இருக்க பொம்பளை இடி இடிச்சு, ஒரே ஆடி பாடி கூந்தல் எல்லாம் பறந்து கிடந்து ஒரே ஆவியில நிரம்பி ஜெபம் முடிஞ்சிச்சு. ஜெபம் முடிஞ்ச உடனே அங்க ஒரு பொண்ணு வந்தா, ஒரு கருப்பு பேண்ட் கருப்பு ஷர்ட் போட்டுக்கிட்டு வந்தா. அங்க ஜுவல் போடாம ஒயிட் அண்ட் ஒயிட் ரெண்டு சகோதரிகள் பார்த்தாங்க. அடி பாவி, ஒரு ஜப கூட்டத்துக்கு போயிட்டு கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அதுவும் பேண்ட் சொக்கா போட்டுக்கிட்டு, ஆலயத்துக்கு எவ்வளவு ஒரு துணிகாரோ, இவன் நல்லா இருப்பாளா? எல்லாரும் போல அவளை முட்டி போட்டா, கையை தூக்கி ஜெபம் பண்ணா. இவனுக்கு ஒரு ஜபம் ஒரு கேடி, அவ ட்ரெஸ் பாரு, ஒரு ஷால் இல்ல. இவன் என்ன இவெல்லாம் ஆண்டவர் புள்ள, இவங்க யாருன்னா ஒயிட் நைட் போட்டுருக்காங்க, ஜனக்கெல்லாம் போட மாட்டாங்க, பூலாம் வைக்க மாட்டாங்க, ரொம்ப பரிசுத்தமான சகோதரிகள். ஒரே பேசிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து ஜெபம் முடிஞ்சது. ஜெபம் முடிஞ்ச உடனே நேரா பாஸ்டர் கிட்ட போனா. ஐயோ, பாஸ்டர் கிட்ட வர போறா, பேண்ட் சொக்கா போட்டு பாஸ்டர் கிட்ட போறாளே. அவ பாஸ்டர் கிட்ட போனா, முட்டி போட்டா. ஐயோ, முட்டி ஒரு கேடுறா இவளுக்கு, பேண்ட் சொக்கா போட்டு நீ பாரு ஜெபத்துக்கு வந்துறா. பாஸ்டர் கேட்டார், நீ யாருமா, எங்க இருந்து வர? அவ சொன்னா, ஐயா, என் குடும்பம் ஒரு இந்து குடும்பம், என் அண்ணன் ரட்சிக்கப்படாதவன், முரடன், கோபக்காரன். இன்றைக்கு காலையில 10 மணிக்கு உபவாச கூட்டம் எனக்கு தெரியும். நான் அதுக்காக முன்னாடியே லீவ் எல்லாம் போட்டுட்டேன். இன்னைக்கு உபவாச கூட்டத்தில் கலந்துக்கணுமே சொல்லி நான் காலையில எழும்பி கிளம்புனேன். என் அண்ணன் போக கூடாதுன்னு சொன்னான், நான் போவேன்னு சொன்னேன். உன்னை என்ன செய்யற பாருன்னு சொன்னான். நான் குளிக்க உள்ள போனேன். ஐயா, என் ட்ரெஸ், என் பீரோல இருக்கிற அத்தனை துணிகளையும் எடுத்து ஒரு பெரிய ட்ரம்ல போட்டு ஃபுல்லா தண்ணியை ஊத்தி நினைச்சு மூடி போட்டான். நான் குளிச்சு வெளியே வந்து பாக்குறேன், அவன் வேலைக்கு போயிட்டான். நான் போக கூடாதுன்னு சொல்லி தேடி பார்த்தா ஒரு ட்ரெஸ் கூட இல்லையா. என் அண்ணனுடைய பேண்ட் ஷர்ட் இருந்துச்சு. இந்த ஷர்ட்டையும் பேண்ட்டையும் போட்டுக்கிட்டு தேவ சமூகத்துக்கு வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரி பாஸ்டர் பார்த்தேன். ஓ, இதுவா? என்ன பேசுறீங்க? ஒருவருடைய நிலைமை என்ன?